உங்களிடம் 1,00,000 கீழ் சேமிப்பு இருந்தால் இதை செய்யுங்க. ஆனா சம்பளம் வருது. ஆனா மாத கடைசியில கையில ஒண்ணுமே இல்லாம ஒரு மாயை மாதிரி பணம் உங்களை விட்டு போகுது அப்படின்னு ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்களா? ஒரு பொருள் வாங்கும் போதோ, இல்ல கடன் கொடுக்கும் போதோ, பணம் உங்கள விட்டு போகுது அப்படின்னு பதட்ட உணர்வோட இருக்கீங்களா? இது உங்களுக்கான வீடியோ தாங்க. அதாவது உலக நாடுகளே திரும்பி பார்க்கிற அளவுக்கு இருக்கிற ஜாப்பனீஸ் மக்களின் சேமிக்கிற மெத்தட்ஸ் தாங்க இந்த வீடியோல நான் சொல்லப் போறேன். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. நீங்க முழுமையா பார்த்தாதான் மணி சேவிங் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் மணி ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் அடுத்தடுத்து வீடியோஸ் போடுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பண விஷயத்துல நம்ம எல்லாருமே சேவிங் பண்ணுவோங்க. ஆனா இந்த ஜாப்பனீஸ் மக்களினோட சேவிங் தாங்க சேவிங்ஸ்ல ஜாப்பனீஸ் பீப்புள் ஜீனியஸ்ங்க. அதுவும் பண விஷயத்துல அவங்க ரொம்ப ரொம்ப ஜீனியஸ். 1904ல அங்க வேர்ல்டு வார் செகண்ட் நடந்துச்சுங்க. ஆனா இப்போ எந்த நாடுகளிலும் இல்லாத அளவுக்கு ஒரு அசுர வளர்ச்சி அடைஞ்சிருக்குங்க. அதுக்கு முக்கிய ரீசன் என்னன்னு அவங்க சொல்றாங்க அப்படின்னா அவங்களோட பினான்சியல் மேனேஜ்மெண்ட் தாங்க. நம்ம ஊரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ ஒரு ஊர்ல 50 குடும்பங்கள் இருக்கு அப்படின்னா அதுல ஒரு 10 குடும்பம் தாங்க சேவிங் பண்ணுவாங்க. அவங்க என்ன அந்த அளவுக்கு சேவிங் பண்றாங்க அப்படின்னு அவங்க அசுர வளர்ச்சி அடைஞ்சதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ஜாப்பனீஸ் மக்களின் ஒவ்வொருவரின் பர்சனல் பினான்சியல் மேனேஜ்மெண்ட் தாங்க. அவங்க பினான்சியல் மேனேஜ்மெண்டோட நேம் என்ன அப்படின்னா கக்கிப்போ அப்படிங்கிறதுங்க. இது மூலமா தாங்க அவங்க இன்கம்ல 35% சேவிங்காக பயன்படுத்துறாங்க. கக்கிப்போவோட மீனிங் என்ன அப்படின்னா ஹவுஸ் ஹோல்ட் அக்கௌண்ட் புக்குங்க. எல்லாரும் அது என்ன புக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா? நம்ம வீட்டுல சாதாரணமா பயன்படுத்துறோம் பாத்தீங்களா, அந்த புக்கு பேரு தாங்க கக்கிப்போ. அதாவது ஒரு 4 மெத்தட ஃபாலோ பண்ணி தாங்க இந்த கக்கிப்போ புக் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, இப்போ உங்ககிட்ட எவ்வளவு பணம் இருக்கு? 2வது நீங்க எவ்வளவு சேமிக்க போறீங்க? 3வது நீங்க எவ்வளவு செலவு பண்றீங்க? 4வது இதுல இருந்து பெட்டர் ஆகணும் அப்படின்னா நீங்க அதுக்கு என்ன பண்ணணும்? அதாவது கக்கிப்போ பட்ஜெட் பிளானுக்கு நம்மளுக்கு 2 நோட்டு தேவைங்க. 2 நோட்ல ஒரு நோட்டு பெரிய நோட்டும், இன்னொரு நோட்டு சின்ன நோட்டா இருக்கணுங்க. அதாவது நம்ம பெரிய நோட்ல நம்ம என்ன எழுத போறோம் போறோம் அப்படின்னா, நம்மளோட பிளான் எழுதணுங்க. அதாவது எவ்வளவு இன்கம் நம்மளுக்கு வருது, நம்மளுக்கு வருமானம் எவ்வளவு, நம்ம எவ்வளவு செலவுகள் பண்றோம், நம்ம எவ்வளவு சேமிக்கிறோம் அப்படின்னு எழுதுறது தாங்க அந்த பெரிய நோட்டு. அடுத்து ஸ்மால் சைஸ், அதாவது அந்த சின்ன நோட்டு எதுக்கு வச்சிருக்கோம் அப்படின்னா, நம்ம எப்பவுமே நம்மளோட கையிலேயே வச்சிருக்கணுங்க. நம்மளோட பேக்லயோ, நம்மளோட பாக்கெட்லயோ வச்சிருக்கணும். அதாவது எங்க போனாலும் நம்ம அதை எடுத்துட்டு போகணும். நம்மளோட எக்ஸ்பென்சஸ் மொத்தமுமே அதுல எழுதுறதுக்குங்க. நீங்க யோசிக்கலாம், என்னடா நம்மள்ட்ட தான் மொபைல் இருக்குல்ல, நம்மளுக்கு எதுக்கு அந்த நோட்டு? மொபைல்லே நம்ம வந்து என்ட்ரி பண்ணி வச்சுட்டா போதும்ல அப்படின்னு. டெக்னாலஜி வளர்ந்த இந்த நேரத்துல அந்த சின்ன சைஸ் நோட் புக் எதுக்கு அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். மொபைல்லே சேவிங்ஸ்க்கு நிறைய ஆப் சொல்றாங்க. அதெல்லாம் விட்டுட்டு சின்ன நோட்டை நம்ம கையில எடுத்துட்டு போனோமா அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். அந்த ஸ்மால் சைஸ் நோட்ல எழுதணும் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். அதுக்கு ஸ்ட்ராங்கான ரீசன் சொல்றாங்கங்க. அதாவது நம்ம கையில எழுதுறது எப்பவுமே நம்மளுக்கு கரெக்டா நம்மளோட மைண்ட்ல இருக்குங்க. நீங்க சின்ன வயசுல நம்ம நோட்ல எழுதியிருப்போம். நோட்ல எழுதி தான் படிப்போம். அந்த எழுதுறது எக்ஸாம் டைம்ல நம்மளுக்கு எத்தனை பேர் நீங்க அத உணர்ந்திருக்கீங்க? ஸ்கூல்லயா இருக்கட்டும், காலேஜ்லயா இருக்கட்டும் நம்ம எழுதுவோம். எழுதுனா நம்ம எக்ஸாமுக்கு மறுபடியும் திருப்பி பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த பேஜ்ல இந்த ஆன்சர் இருக்கு அப்படிங்கிறது நம்மளோட மைண்ட்ல வரும். அதாவது நம்ம எது எழுதினாலும் அது டைரக்டா போய் நம்மளோட மைண்ட்ல ஸ்டோர் ஆயிருங்க. அதுக்காக டீச்சர்ஸே சொல்லுவாங்க, எழுதி படிங்க, எழுதி படிங்க அப்படிம்பாங்க. அதுக்கு முக்கியமான ரீசன் இதாங்க. நம்ம கையால எழுதுறது எப்பவுமே நம்மளுக்கு மறக்காதுங்க. ட்ரெடிஷனலா இருக்கட்டும், டெக்னாலஜியா இருக்கட்டும், ஒரு புகழ்பெற்ற நாடு இன்னும் நோட்ல எழுதுறாங்க அப்படின்னா அதுக்கு ஸ்ட்ராங்கான ரீசன் இருக்குங்க. அதாவது கக்கிப்போ மெத்தட்ல ஒரு மாதத்திற்கான இன்கம் பிளான், சேவிங் பிளான், எக்ஸ்பென்சஸ் அது எல்லாம் டோட்டல் பண்ணி அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கணுங்க. இதுதாங்க இதுதாங்க கக்கிப்போவோட மந்த்லி இன்கம் பிளான். அதாவது அதோட ஃபர்ஸ்ட் பிளான் எப்படின்னா நம்மளோட மந்த்லி இன்கம் எழுதிக்கணுங்க. ஃபர்ஸ்ட் மந்த்லி இன்கம் பிளான் நான் வந்து ஏப்ரல் 2025 போட்டிருக்கேன். அந்த பெரிய புக்ல நம்ம இப்படித்தான் எழுத போறோம். அதாவது ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்கு, செகண்ட் வீக்கு, தேர்ட் வீக், ஃபோர்த் வீக். இப்போ நம்ம அந்த ஃபர்ஸ்ட் வீக்ல என்னென்ன எழுத போறோம் அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் வீக்ல நம்மளுக்கு எது சேலரி கிடைச்சுன்னா அந்த சேலரி எழுதணும். இல்லைன்னா அதர் இன்கம் வேற ஏதாச்சும் இன்கம், அதாவது நம்ம ஒரு வீடு வாடகை கொடுத்துருந்தோம் அப்படின்னா அந்த வாடகை கிடைச்சுன்னா அந்த வாரத்துல என்னென்ன அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்குதோ, இன்கம் கிடைக்குதோ அது வந்து ஃபர்ஸ்ட் வீக் குள்ளதை எழுதுவோம். அதே போல 2வது வாரம் உங்களுக்கு வேற ஏதாச்சும் ஒரு இன்கம் வந்துச்சு அப்படின்னா 2வது வாரம், அதே போல 3வது வாரமும் 4வது வாரமும் தேர்ட் வீக் வந்து நம்மளுக்கு வேற ஏதாச்சும் இன்கம், அதர்ஸ் இன்கம் ஏதாச்சும் கிடைச்சுன்னா அதை எழுதுவோம்.
அதே போல 4th வீக்குமே நீங்க ஏதாச்சும் வேஜஸ் ஏதாச்சும் வேலை பார்த்த அமௌண்ட் எதுவும் கிடைச்சிச்சு அப்படின்னா அதை நம்ம எழுதுவோம். ஸோ இந்த 4 வாரத்துக்குள்ள மொத்தமா டோட்டல் பண்ணி கிடைக்கிறது தாங்க நம்மளுக்கு டோட்டல் இன்கம், அதாவது மந்த்லி டோட்டல் இன்கம். 2வது பிளான் என்ன பிளான் அப்படின்னா சேவிங் பிளான்ங்க. அதாவது ஏப்ரல் 2025க்குள்ளது. இப்போ ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக், செகண்ட் வீக், தேர்டு, 4th வீக், அதாவது 4 வாரத்துக்குள்ளது போட்டிருக்கேன். 4 வாரத்துலயும் நம்ம என்னென்ன சேவிங் பண்றோமோ அந்த அமௌண்ட் போட்டிருக்கேன். இப்போ வாரம் நீங்க ஒரு ரூ. 500 சேவிங் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த ரூ. 500. இப்போ சிலத்துக்கு நீங்க குழுவுக்கு அமௌண்ட் கொடுத்துருக்கலாம், சிலத்துக்கு வேற ஏதாச்சும் சேவிங் நீங்க பண்ணியிருக்கலாம். அதே போல செகண்ட் வீக் நீங்க ஏதாச்சும் சேவிங் பண்ணுனீங்க அப்படின்னா சிலத்துக்கு சீட்டு பணம் கட்டியிருக்கலாம், ஏதாச்சும் நீங்க கட்டின பணமா இருக்கும். ஸோ தேர்ட் வாரம் நீங்க ஒண்ணுமே இல்லை அப்படின்னா நீங்க ஒண்ணுமே போட வேண்டாம். அந்த காலத்து வீக்கு நீங்க என்ன சேவிங் பண்ணீங்களோ அந்த அமௌண்ட். இப்போ இந்த இதெல்லாம் சேர்த்து கிடைக்கிற அமௌண்ட் தான் உங்களுக்கு அந்த மாதத்திற்கான சேவிங். எக்ஸ்பென்சஸ் பிளான் இது தாங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ககிப்போவோட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளான் வந்து இதாங்க. அதாவது ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக், செகண்ட் வீக், தேர்ட் வீக், 4th வீக் கொடுத்துருக்கோங்க. அது போல இந்த ஃபர்ஸ்ட் வீக்ல நீங்க என்னென்ன கொடுக்குறீங்களோ, அதாவது ஹவுஸ் ரெண்டா இருக்கலாம், இல்லாட்டி இபி பில் கட்டுறதா இருக்கலாம், கேஸ். செகண்ட் வீக் நீங்க என்னென்ன எக்ஸ்பென்சஸ் பண்ணீங்க, இப்போ நெட் பில் கட்டியிருப்பீங்க, அதர் எக்ஸ்பென்சஸ் வேற ஏதாச்சும் எக்ஸ்பென்சஸ் பண்ணியிருப்பீங்க அது. அதே போல தேர்ட் வீக் வந்து மொபைல் ரீசார்ஜ் பண்ணியிருக்கலாம். இப்போ ஏதாச்சும் எக்ஸ்பென்சஸ் நீங்க செலவு பண்ணியிருக்கிறத தேர்ட் காலத்துல போடுங்க. அதே போல 4th வீக் வந்து வேற ஏதாச்சும் அதர் எக்ஸ்பென்சஸ் நீங்க வேற ஏதாச்சும் வாங்கினது, செலவழிச்சது எல்லாமே இந்த 4th காலத்துல போடுங்க. போட்டுட்டு வர்ற டோட்டல் தான் உங்களுக்கு அந்த மாதிரிக்கான எக்ஸ்பென்சஸையும் நான் பிளான் பண்ணிட்டேன். வேற எப்படித்தான் என்னால சேவிங் பண்ண முடியும் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். அதுக்கு தாங்க உங்க ஸ்மால் நோட் புக் எடுங்க. நம்ம எல்லாமே அனலைஸ் பண்ணி போடுறது தாங்க அந்த ஸ்மால் நோட் புக். அதாவது ஸ்மால் நோட் புக்ல நம்ம என்னென்ன பண்ண போறோம் அப்படின்னா எக்ஸ்பென்சஸ் லிவிங், அதாவது நம்ம உயிர் வாழ தேவையான பொருட்கள், அதாவது ஃபுட்டா இருக்கலாம், கிளாத்திங், துணி, வாடகை கொடுக்கறது, கேஸ், பெட்ரோல். இப்போ எஜுகேஷனுக்கு வந்து நம்ம என்னென்ன செலவழிக்கிறோம், அதாவது புக்கா இருக்கணும், புக் ஃபீஸா இருக்கணும், ஸ்கூலு காலேஜுக்கு நம்ம அமௌண்ட் எவ்வளவு செலவழிக்கிறோம், ஸ்பெஷல் கோர்ஸ்க்கு ஏதாச்சும் அமௌண்ட் நம்ம செலவழிச்சோம் அப்படின்னா இந்த காலத்துல என்னென்ன அமௌண்ட் வாரம் செலவழிக்கிறோம் அப்படின்னா ஒவ்வொரு காலத்துலயும் போடணும். அதே போல என்டர்டைன்மெண்ட்டுக்கு இப்ப பார்ட்டிக்கு போறீங்க அப்படின்னா, இப்ப காலையில ஒரு பார்ட்டிக்கு, ஈவினிங் ஒரு பார்ட்டிக்கு போறீங்க அப்படின்னா அது எவ்வளவு செலவழிக்கிறீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டை பார்ட்டி அந்த இடத்துல போடுங்க. இப்போ போறது எவ்வளவு அமௌண்ட், இப்ப ரெஸ்டாரண்ட் போனீங்க அப்படின்னா ரெஸ்டாரண்ட்ல நீங்க எவ்வளவு செலவழிக்கிறீங்க அப்படிங்கறது அமௌண்ட்டை போடணும். தேட்டருக்கு போறது, மூவி பாக்குறதுக்கு நீங்க தேட்டருக்கு போனீங்க அப்படின்னா அங்க எவ்வளவு அமௌண்ட் செலவழிக்கிறீங்க. அதே போல ஃபுட்டு வந்து இந்த ஃபுட்டு வந்து நம்ம வீட்ல சமைச்சு சாப்பிடுறது, இதுவே ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடுறது இது தனி, அது இங்க போட வேண்டியது. அதே போல அதர்ஸ் நீங்க காரோ, பைக்கோ, வெஹிக்கிள்ஸ் ஏதாச்சும் வாங்குனீங்க அப்படின்னா அந்த எக்ஸ்பென்சஸ் இதுல போடணும். அதே போல மொபைல் எது வாங்குனீங்க அப்படின்னா இங்க போடணும். ஸோ நம்ம இதெல்லாம் வச்சு அனலைஸ் பண்ணி தாங்க நம்ம எப்படி சேவிங் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போறோம். இப்போ நீங்க கிடைச்ச டேட்டா வச்சு அனலைஸ் பண்ணணுங்க. அதாவது எதுல நீங்க கூடுதலான எக்ஸ்பென்சஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு, அதிகமா நீங்க எதுக்கு செலவு பண்ணிருக்கீங்க அப்படின்னு நீங்க பார்க்கணுங்க. அதாவது உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க சேமிக்கணும் அப்படின்னா அது எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு அதை யோசிங்க. அதாவது நீங்க என்டர்டைன்மெண்ட்டுக்காக கூடுதல் வந்து எக்ஸ்பென்சஸ் செலவு பண்ணிருக்கீங்க அப்படின்னா, ஒரு சிலவங்க சொல்லுவாங்க நீ ரொம்ப செலவாளி அப்படிம்பாங்க. ஆனா அத அவங்க ஏத்துக்கவே மாட்டாங்க. ஆனா அவங்க நல்லா செலவழிக்க தான் செய்வாங்க. ஆனா அத அவங்க ஏத்துக்கிற ஒரு மனப்பக்குவத்துக்கு அவங்க வரமாட்டாங்க. நம்ம எப்பவுமே கூடுதல் செலவு பண்ணோம் அப்படின்னா, ஆமா நான் செலவு பண்றேன் அப்படின்னு ஏத்துக்கிற ஒரு பக்குவம் நம்மளுக்கு வரணுங்க. அப்பதான் நம்மளால அதுல இருந்து சேவிங் பண்ண முடியும். நீங்க அதிகமா சேமிக்கணும் அப்படின்னா, நான் சொல்லப் போற பாயிண்ட நீங்க கரெக்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா, நீங்க ஷாப்பிங் போறீங்க அப்படின்னா, நீங்க எழுதி எடுத்துட்டு போங்க. உங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கு அப்படின்னு நீங்க எழுதி எடுத்துட்டு போங்க. அப்பதான் நீங்க தேவையான பொருட்களை நீங்க வாங்கிட்டு வர முடியும். 2வது விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது டெபிட் கார்டு வச்சு பர்ச்சேஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம எந்த பொருட்கள் வாங்கினாலும் நம்ம ஸ்வைப் பண்ணி எடுக்கிறதுனால நம்ம எவ்வளவு செலவழிக்கிறோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாமயே போகும். நீங்க கையில இருந்து பணத்தை கொடுத்து பழகுனீங்க அப்படின்னா அதை எடுத்து கொடுக்கறதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். சோ உங்களால செலவை கம்மி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு கூடுதல் போறீங்க அப்படின்னா வாரத்துல 2 நாள் 3 நாள் நீங்க ரெஸ்டாரண்ட் போறீங்க அப்படின்னா அதை குறைக்க பாருங்க. 4வது விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க இஎம்ஐல எந்த பொருட்களையுமே வாங்காதீங்க. நீங்க ஒரு பொருட்கள் வாங்க போறீங்க அப்படின்னா ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடியே அதை சேவிங் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அதுக்காக மாசம் மாசம் ஒரு அமௌண்ட்டை ஒதுக்க பாருங்க. இப்போ 5000 ரூபாய்க்கு நீங்க பொருள் வாங்க போறீங்க அப்படின்னா மாதம் ஒரு 1000 ரூபாய் ஒரு 1000 ரூபாய் எடுத்து வைக்க பாருங்க. அப்பதான் வாங்குற பொருட்களோட வேல்யூவும் நம்மளுக்கு தெரியும். நம்ம இஎம்ஐ கட்டுறதை அவாய்ட் பண்ணலாம்.
5வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, நீங்க ஒவ்வொரு நாள் நீங்க எவ்வளவு அமௌண்ட் செலவழிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, அந்த அமௌண்ட்ட மட்டும் செலவு பண்ணுங்க. இப்போ ஒரு நாளைக்கு ரூ. 200 உங்களோட பாக்கெட் மணியா இருந்துச்சு அப்படின்னா, அந்த அமௌண்ட்ட மட்டும் அது ரூ. 200க்கு மேல செலவே பண்ணாதீங்க. ஓகேங்க. இந்த ககிப்போ மெத்தடு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். 7 சீட்டு லாபமா, நஷ்டமா அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கீங்க. அந்த வீடியோவோட லிங்க் நம்மளோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு. மறக்காம கிளிக் பண்ணி பாருங்க.